நாம் இப்பதிவில் சிவபெருமானுக்குரிய முக்கியமான 8 அஷ்டமா விரதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த, விரும்பிய எல்லா வளங்களையும் பெற்றுத்தரும் அன்னை பார்வதி தேவியை அனுஷ்டித்து சிவனிடம் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்க வரம் பெற்ற கேதார கௌரி விரதத்தைப் பற்றியும் அதன் கதையைப் பற்றியும் காண உள்ளோம். சிவனும் சக்தியும் இணைந்து இருந்தால் மட்டுமே உலகம் இயங்கும் என்பதை உணர்த்தும் விதமாக உமையம்மை சிவபெருமானின் உடம்பினில் சரிபாதியைப் பெற கேதார கௌரி விரதத்தை அனுஷ்டித்து நம்மை காப்பதற்காக அர்த்தநாரீஸ்வரியாக அருள்பாலித்து வருகின்றாள். கேதாரம் என்பது இமயமலைச் சாரலை குறிப்பதாகும். அதாவது மலையைச் சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்பர். இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்பு லிங்கமாக கேதாரேஸ்வரர் தோன்றினார். கேதாரேஸ்வரரை நினைத்து பார்வதி தேவியாகிய கௌரி இவ்விரதத்தை மேற்கொண்டதால் இப்பெயர் உண்டாயிற்று. இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும், வருணை ஒழியும், நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும் என்பது அனுபவ உண்மை. அந்நாளில் அம்பிகை சிவனை நோக்கி, எம்பெருமானே, இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவன் அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார். இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவரை விட்டு பிரியாத ஆனந்த வாழ்வும் சித்திக்கும் என்று ஆசிர்வதித்தார். அன்று முதல் கேதார கௌரி விரதம் இந்த பூவுலகில் முதன்மையான விரதமாக போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்றும், பிரிந்திருக்கும் தம்பதியர் இந்த விரதத்தை மேற்கொள்ள விரைவில் சேர்ந்து வாழும் பாக்கியம் உண்டாகும் என்றும் கூறுகிறார்கள். இந்த விரதம் புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி அன்று தொடங்கி ஐப்பசி அமாவாசையான தீபாவளி நாள் வரை 21 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும். 21 நாளும் இந்த பூஜையை மேற்கொள்ள இயலாதவர்கள் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை முதல் தொடங்கி அமாவாசை வரை 14 நாட்கள் செய்வது நல்லது. அதுவும் இயலாதவர்கள் தீபாவளி அன்று இந்த நோன்பை மேற்கொள்ளலாம். இந்த கதையை பூஜையின் பொழுது கலசத்தின் முன்பு அமர்ந்து கூற வேண்டும். ஆதி காலத்தில் ஸ்ரீ கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் நவரத்தினங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பர். பிரம்மா, விஷ்ணு, 33 ரிஷிகள், தேவர்கள் மற்றும் அநேக தேவ ரிஷிகளும் தினந்தோறும் இவர்கள் இருவரையும் சுற்றி வந்து நமஸ்கரித்துச் செல்வர். இவ்வாறு அனைவரும் தினமும் செய்ய பிரிங்கி ரிஷி என்பவர் மட்டும் பார்வதி தாயினை விட்டு சிவனை மட்டும் சுற்றி வந்து நமஸ்கரித்தார். இதனால் பார்வதி தாய்க்கு கோபம் உண்டாயிற்று. ஏன் பிரிங்கி ரிஷி இவ்வாறு செய்கிறார் என்று பார்வதி சிவனை கேட்டார். சிவன் அதற்கு பிரிங்கி ரிஷி பாக்கியங்களை கேட்கவில்லை, மோட்சத்தினையே விரும்புகிறார், ஆகவேதான் அவர் என்னை மட்டும் சுற்றி வந்தார் என கூறினார். பார்வதி தேவி பிரிங்கி ரிஷியினை பார்த்து, உன் தேகத்தில் இருக்கின்ற இரத்த மாமிசங்கள் நான் கொடுத்தது, அதனை திருப்பிக் கொடுத்துவிடு என்று கூறினார். பிரிங்கி ரிஷியும் தேவி கூறியபடியே செய்தார். அதனால் அவருக்கு நிற்கக்கூட முடியாமல் போயிற்று. பரமசிவன் பிரிங்கி ரிஷியினை நோக்கி, நீ பார்வதி தேவியினை விட்டு என்னை நமஸ்கரித்ததால் அன்னை உனக்கு இந்த தண்டனை அளித்தாள் என கூறி ஒரு கைத்தடி ஒன்றினை கொடுத்தார். பிரிங்கி ரிஷி அதனை பெற்றுச் சென்றார். பார்வதி தேவி சிவனிடம் கோபித்து கொண்டு கைலாயத்தினை விட்டுச் சென்று பூலோகத்திற்கு வந்தார். அங்கு வால்மீகி மகரிஷி சஞ்சரிக்கா நின்ற ஒரு நந்தவனத்தில் ஒரு மரத்தின் அடியில் எழுந்து அருளினார். அந்த பகுதியானது 12 ஆண்டுகள் மழையின்றி வறண்டிருந்த பூமி. பார்வதியம்மன் வந்து விருட்சத்தின் அடியில் அமர்ந்ததும் அங்கு மழை பெய்தது. செடி கொடி மரங்கள் தழைத்தன, பூத்து குலுங்கின. பல அரிய பூக்களின் வாசத்தினை கண்டு வால்மீகி மகரிஷி அங்கு வந்து அன்னையை தரிசித்து பூஜை செய்து வணங்கி அம்பிகையிடம் முழு விவரங்களும் கேட்டறிந்தார். பின்னர் தேவியை தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று நவரத்தின சிம்மாசனத்தினில் அமரச் செய்தார். பார்வதி தேவி வால்மீகி முனிவரை பார்த்து, ரிஷியே, நான் மீண்டும் ஈசனுடன் சென்று சேர்வதற்கு இந்த பூலோகத்தில் மிக மேலான ஒரு விரதத்தினை நான் நேற்று செய்ய வேண்டும். அப்படி ஒரு விரதத்தினை கூறுங்கள் என்று கூறினாள்.
அம்பிகை அந்த விரதத்தினை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்க வால்மீகி முனிவர் அம்பிகையை வணங்கி கூறியது, இந்த பூலோகத்தில் ஒருவரும் அறியாத ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்திற்கு கேதாரீஸ்வரர் நோன்பு என்று பெயர். அந்த விரதத்தினை அனுஷ்டித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்றார். அம்பிகை அந்த விரதத்தினை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்க வால்மீகி முனிவர் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தீபாவளி அமாவாசை வரை தொடரும் விரதம் இது. தினமும் காலை எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து ஆலமரத்தின் கீழ் சிவலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்து அபிஷேகம் செய்து விபூதி சந்தனம் பூக்கள் அக்ஷத்தை போட்டு வெற்றிலை பாக்கு பழம் பக்ஷணம் நைவேத்தியம் படைத்து அந்த பிரசாதத்தினையே உண்ண வேண்டும். நோன்பு கயிற்றினை கையில் அணிய வேண்டும். 21ஆம் நாள் ஈஸ்வரன் காட்சி அளித்து வேண்டிய வரம் அளிப்பார் என்று கூறினார். இந்த கேதார கௌரி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? இத்தகைய சிறப்புடைய கேதார கௌரி விரதம் பொதுவில் 21 நாள் அனுசரிக்க வேண்டிய விரதம். பொதுவாக நோன்பின் முதல் நாளன்று 21 நூல் கொண்டு 21 முடிச்சுகளால் கலசத்தினை சுற்றியமைப்பர். இக்கலசமே சிவபார்வதியாக வழிபடப்படுகிறது. தினமும் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் நைவேத்தியம் வைத்து அதனையே பிரசாதமாக உண்டிருப்பர். 21ஆம் நாளன்று 21 அதிரசம் 21 வாழைப்பழம் 21 மஞ்சள் 21 வெற்றிலை 21 கொட்டைப்பாக்கு தேங்காய் சந்தனம் பூக்கள் வைத்து வழிபடுவர். 21 வகை காய்கறிகள் கொண்டு உணவினை சமைத்து உற்றார் சூழ சாப்பிட்டு விரதத்தினை முடிப்பர். இது பெண்களுக்கு மிக சிறப்பான விரத பூஜையாகும். இப்பூஜை அவரவர் குடும்ப வழக்குப்படி சற்று மாறுபடும். அவரவர் பெரியவர்களிடம் கேட்டு அறிந்து அவர்கள் மூலம் எடுத்துச் செய்வது நல்லது. ஐப்பசி அமாவாசை அன்று செய்யும் பூஜையில் முடிந்தால் தங்கம் நகை சாத்தி பட்டு வஸ்திரம் சுற்றி பூவால் அலங்கரித்து சந்தனம் குங்குமம் இட வேண்டும். விளக்கேற்றி வைக்க வேண்டும். மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் பூ சுற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு விநாயகரை அர்ச்சிக்க வேண்டும். 16 நாமங்களை சொல்லி தூபதீப ஆராதனை செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். பின்னர் அம்மி குழவியினை நன்கு சுத்தம் செய்து பலவித அலங்காரங்களை அதற்கும் செய்து வில்வம் தும்பை போன்ற விசேஷ இலை பூக்களையும் சேர்த்து சிவ சோத்திரம் செய்து பூஜிக்க வேண்டும். தூப தீப ஆராதனைகள் நைவேத்தியம் வைத்து அக்ஷத்தை போட்டு நமஸ்கரித்து பின்னர் வீட்டில் பெரியவர் மூலம் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். பெரியவர்களை நமஸ்கரிக்க வேண்டும். ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். வருவோருக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுக்க வேண்டும். பார்வதியும் அவ்வாறே இந்த விரதத்தை கடைபிடித்தாள். இறைவனும் 21ஆம் நாள் தேவகணங்கள் சூழ காட்சியளித்தார். அதோடு தனது இடப்பாகத்தினை அம்பிகைக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வரியாக கைலாயம் சென்றார். அன்று முதல் தேவர்கள் அனைவரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். ஒரு சமயம் தேவகன்னிகர் கங்கை கரையில் விரதத்தினை அனுஷ்டித்து வந்தார்கள். அச்சமயம் புண்ணியவதி பாக்யவதி என்ற 2 அரசகுமாரிகள் அங்கு வந்தார்கள். அரசகுமாரிகளாக அவர்கள் இருந்தாலும் நாடு செல்வங்களை அவர்களது தந்தை இழந்திருந்த காரணத்தினால் மிகுந்த வறுமையில் இருந்தார்கள். தேவகன்னிகர் நோன்பு கயிற்றினை இவர்களுக்கும் கொடுக்க இருவரும் அதனை கையில் கட்டிக்கொண்டு வீடு திரும்பினர். அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. குடிசை வீடு மாட மாளிகையாகிவிட்டது. இழந்த நாடு மீண்டும் கிடைத்தது. இருவருக்கும் திருமணமாகி புத்திரபாகியத்துடன் வாழ்ந்தார்கள். இச்சமயத்தில் பாக்யவதி தன் கையில் இருந்த கயிற்றினை புதரின் மேல் எறிந்து விட்டாள். அதன் விளைவாக அவர் மிகுந்த வறுமையினை அடைந்தாள். நாடும் போயிற்று. இந்த நோன்பு கயிறு விழுந்த இடம் அவரைக்கொடி மீது என்பதால் நிறைய அவரைக்காய் காட்டி கொட்டியது. பாக்யவதி குடும்பம் அவரைக்காய்களை உண்டே காலம் தள்ளினர். ஒரு நாள் பாக்யவதி தன் மகனை அழைத்து, மகனே, நாம் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஆகவே நீ உன் பெரியம்மாயிடம் சில பொருள் கேட்டு வாங்கி வா என்று அனுப்பினாள். பையனும் அவ்வாறே பெரியம்மாவிடம் சென்றான். புண்ணியவதியும் மனம் வருந்தி பாக்யவதி மகனிடம் பொருள் கொடுத்து அனுப்பினாள். அதை வாங்கி வந்த பையன் குளக்கரையில் மூட்டையினை வைத்துவிட்டு உணவு உண்ணும்போது மூட்டையை ஒரு கருடன் தூக்கிச் சென்று விட்டது. வருந்திய பையன் வந்தவாறே பெரியம்மாவிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். வருந்திய புண்ணியவதி மீண்டும் பொருள் கொடுத்து அனுப்பினாள். இம்முறை திருடன் வழியில் பொருளை திருடிக்கொண்டு சென்று விட்டான்.
வருந்திய புண்ணியவதி பையனிடம், ஏன் உன் அம்மா கேதார கௌரி விரதத்தினை அனுஷ்டித்து வருவதில்லையா என்று கேட்டாள். பையன் தன் அம்மாவின் நோன்பு கயிறு புதரில் விழுந்து விட்டதினை கூறினான். ஓ, அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது என்று கூறி அப்பையனை தன்னோடு வைத்துக்கொண்டு ஐப்பசி மாத விரதத்தினை முடித்து நோன்பு கயிறு பொருட்கள் இவற்றை வைத்து புண்ணியவதி பாக்யவதிக்கு அவன் மகன் மூலம் அனுப்பினாள். பெரியம்மாவிடம் விடை பெற்று பையன் வீடு திரும்புவதற்குள் திருடன் தான் திருடிய பொருளை அச்சிறுவனிடம் கொடுத்தான். கருடன் மூட்டையினை திரும்ப கொண்டு வந்து போட்டது. பாக்யவதி பல செல்வங்களையும் நாடு உட்பட திரும்பப் பெற அன்று முதல் பாக்யவதி கேதார கௌரி விரதத்தினை மிடாதி செய்து மேன்மேலும் நன்மைகளை பெற்றாள். நாமும் இந்த விரதத்தினை கடைபிடித்தால் எல்லாவித செல்வங்களையும் பெற முடியும்.